வணக்கம் சண்டை ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டிசம்பர் 25. இன்றைக்கி என்னென்னா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உண்டான நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போதுக்கு சென்டர் மேப்பில் என்னென்னலாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக அப்படின்னா, புது ஒரு முயற்சியாக தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் டெய்லியும் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ஹிந்து பேப்பர் எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன நியூஸ் வந்து அதில் ரோலாக இருக்கோ அதை ஃபுல்லாகவே டெய்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது ஒரு தனி இதாக வரும். ஓகேவா? தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுப்போம். தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வரும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஓரியன்டில் நமக்கு ஜிஎஸ்ல 75 கொஷின்ஸ் கேட்குறாங்கிறப்போ இதுவே வந்து நமக்கு ரோல் ஆகுறது ஒரு 10 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட கவர் ஆகிடுது. ஸோ நம்ம 10 கொஷினும் இதிலே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்சஸ் டாபிக் வைஸாக நம்ம சென்டர் மேப் அல்காரிதம் டெஸ்ட் இருக்குது. ஸோ கீழே தெரியிற நம்பர் கால் பண்ணி என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி டிசம்பர் 25. ஓகேவா? கிறிஸ்மஸ். ஸோ இந்த நல்ல நாளில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் பூங்கா, நாய் பூங்கா, டாக் பார்க்குன்னு சொல்லுவாங்க, எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ்ன்னு சொல்லலாம், நீலகிரி, ஓகேவா, ஊட்டி, ஸோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, இவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரியோட எம்எல்ஏ. ஓகே, யாருன்னா ஆர் ராசா அவர்கள். ஸோ இவங்க தான், இவங்களோட தலைமையில் தான் இந்த டாக் பார்க்கு எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில். என்னைக்குன்னா டிசம்பர் 22. இதில் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து வேக்சினேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டாக் பார்க்கு எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீலகிரி, நீல்கிரிஸ், ஊட்டி. ஸோ இங்கே தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலகிரியே வந்து மீட் பண்ணுறது எது அப்படின்னா வெஸ்டர்ன் கேட்ஸும் ஈஸ்டர்ன் கேட்ஸும் மீட் பண்ணுற இடம் தான் இந்த நீலகிரி மலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாமக்கல் இருக்கிற கொல்லிமலை வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸில் இருக்குது. ஓகே, கிழக்கு தொடர்ச்சி மலை. இது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மீட் பண்ணுற இடம் தான் இந்த நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் நீலகிரியோட எம்பி ராஜா தான் இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டெடிக்கேட்டட் டாக் பார்க்கே இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெடிக்கேட்டட், இவங்க தான் நீலகிரியோட எம்பி. ஃபர்ஸ்ட் டெடிக்கேட்டட் நேஷனல் பார்க்கு எது அப்படின்னா இதுதான். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து திருச்சியில் நமக்கு பார்த்தோம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து பேர்ட்ஸுக்கான சாங்சுவரி, பேர்டு சாங்சுவரி, அது மாதிரி பேர்டுக்காக உள்ள பார்க்கை திருச்சியில் ஓப்பன் பண்ணாங்க. யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு எவ்வளவு செலவு இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த பார்க்குக்காக 42.30 லட்சம், ஓகேவா, லேக்ஸு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஊட்டியில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஊட்டியில் அந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயின் ஒன்று ஓடுது இல்லைங்களா, ஹெரிட்டேஜ் ட்ரெயின். ஸோ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜில் அதுவும் இடம் பெற்றிருக்கு. ஸோ அது ஒன்று பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து கீழே இதில் கொடுக்குறேன். தமிழ்நாடு கைடு, அந்த இதில் தமிழ்நாடு கைடு சீரீஸில் நீல்கிரிஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஏரிகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது இதில் ரோலிங், எந்த மாநிலத்தில் சுழலும் நிதி அறிக்கைன்னு சொல்லுவாங்க, ரோலிங் பட்ஜெட். ரோலிங் பட்ஜெட்டு இது எத்தனை வருஷத்துக்கு போடுவாங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு போடுவாங்க. ஓகேவா? அந்த ரோலிங் பட்ஜெட்டு முதல்ல எந்த மாநிலத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னா பிஜேபி ஆள்ற மாநிலமான மத்திய பிரதேசத்தில் அதை ஃபஸ்ட்டு இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, இந்த ரோலிங் பட்ஜெட். ஓகேவா? ஸோ இந்த ரோலிங் பட்ஜெட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பட்ஜெட் போடுவாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டு, மாஸ்டர் பட்ஜெட்டு, சேல்ஸ் பட்ஜெட், ரெவென்யூ பட்ஜெட்டு, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஓவர்ஹெட் பட்ஜெட்டிங், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ரோலிங் பட்ஜெட்டு. இது ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் சேர்த்தது போடுறது தான் இந்த ரோலிங் பட்ஜெட்டுங்கிறது. 3 ஃபினான்ஷியல் இயருக்கு சேர்த்து போடுறது. ஓகேவா? 3 ஃபினான்ஷியல் இயருக்கு சேர்த்து போடுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பட்ஜெட்டு, ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் ஃபினான்ஷியல் இதில் கான்ஸ்டியூஷனில் 112 பட்ஜெட்டை பற்றி பேசுது. ஓகேவா? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 112.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 202 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு விடுவாங்க. ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? இது 3 வருஷத்துக்கு சேர்த்து ஃபினான்ஷியல் பட்ஜெட்டு போடுறது தான் இது. இது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஜெகதீஷ் தேவ்டாங்க தான் இதை வந்து இந்த ரோலிங் பட்ஜெட்டை வெளில விட்டுருக்காரு மத்திய பிரதேசில். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெகதீஷ் தேவ்டா அப்படிங்கிறவர் தான் இந்த ரோலிங் பட்ஜெட்டை முதல்ல வெளியிட்டிருக்கிறாரு. எந்தெந்த இயருக்கு அந்த ரோலிங் பட்ஜெட் 3 ஃபினான்ஷியல் இயர்னா 2027, 28, 29 அப்புறம் 26, 27 இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த பட்ஜெட்டு வெளியிட்டிருக்காங்க. ஜெகதீஷ் தேவ்டா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் லாங் டேர்ம் க்ரோத் விஷன், அதாவது டெவலப்டு, அதாவது நரேந்திர மோடி சொன்னார் இல்லைங்களா, விஷன் ஆஃப் டெவலப்டு இந்தியா டு டெவலப்டு இந்தியா 2047க்கு உண்டான இந்த லாங் டேர்ம் விஷனுக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு நம்ம நிதியில் செலவு பண்ணுவோம், ஓகேவா, அதுக்காக உள்ளதையும் சேர்த்து போடுறது தான் இந்த இது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் பட்ஜெட்டை முதல்ல அறிமுகப்படுத்தினது நடைமுறை கொண்டு வந்தது மத்திய பிரதேஷ் மாநிலம் தான். ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், சூரிய மின்சக்தி கூரை நிறுவுதல். ஓகேவா? ஸோ இந்த சூரிய மின்சக்தி கூரை நிறுவுதல்ல முதலிடம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் வீடு கிட்ட 10 lakhs வீடு ஹோம் கிட்ட இந்த ரூஃப் டாப் போட்டிருக்காங்க. இதுக்காக நம்ம மத்திய அரசு என்னன்னா மானியம் கூட கொடுக்குது நமக்கு. ஓகேவா? என்னன்னா 60% ஒரு 100% இருக்கு அப்படின்னா 60% மானியமாகவே கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 கிலோவாட் தான் நினைக்கிறேன். ஸோ இது நமக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1,20,000 செலவாகுது அப்படின்னா மானியமாகவே நமக்கு 60,000 60,000 நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஸ்கீமில் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா பிரதம மந்திரி சூர்யா கர், பிரதம மந்திரி பிஎம் சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா. ஸோ முஃப்த் பிஜிலி யோஜனா இதுதான் இந்த ரூஃப் டாப் இதுக்காக உண்டான இது. இதில் யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படின்னா குஜராத் மாநிலம் முதல் இடத்துல இருக்கு. ஸோ இது வரைக்கும் அவங்க 3000 யூனிட்ஸ் 300 யூனிட்ஸ் பெர் மந்த்து இவங்க கொண்டு வராங்க. ஸோ இவங்களோட மெயின் டார்கெட்டே என்ன இந்த யோஜனாவோட சூர்யாகர் முஃப்தி பிஜ்லி யோஜனாவுக்கு ஸோ 1 கோடி ரூஃப் டாப் கொண்டு வரணும். 1 crore ரூஃப் டாப் சோலார் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜியை கொண்டு வர்றது தான். சோலார் எனர்ஜி கொண்டு வர்றது தான். தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்கு. ஸோ 2025 படி. ஸோ இதையும் பார்த்துங்க, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா முன்னிலையில் தமிழ்நாடு 7வது இடத்துல இதில் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது குஜராத் இருக்குது. இதில் என்ன சப்சிடி கொடுப்பாங்க அப்படின்னா 1 to 2 கிலோவாட் வரைக்கும் சப்சிடிஸ் கொடுப்பாங்க, 78,000 வரைக்கும். ஓகேவா? ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 300 யூனிட்ஸ்க்கு மேலே இருந்தால் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி உண்டு. ஸோ இதில் எங்கே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் பிஎம் சூர்யகர் நேஷ்னல் போர்ட்டல் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிஎம் சூர்யாகர் நேஷ்னல் போர்ட்டல். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 கிலோவாட்டு 2 கிலோவாட்டு 2 கிலோவாட்டு 3 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் இந்த ரூஃப் டாப் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 60% மானியம் கிடைக்குது. ஸோ இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், அட்டல் பிஹார் வாஜ்பேயி பற்றிய புத்தகம் யார் வெளியிட்டிருக்காங்க? அது என்ன அட்டல் பிஹாரி வாஜ்பேயி பற்றிய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அட்டல் பிஹாரி வாஜ்பேயி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான். இந்த புக்குக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன் சன்ஸ்கிருதி அட்டல் திருஷ்டி அப்படிங்கிற இந்த புக்கு தான். யார் வெளியிட்டது அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? இவங்க யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இவங்க வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு டிசம்பர் 25 யாரோட பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டல் பிஹாரி வாஜ்பாய், முன்னாள் பிஎம் அட்டல் பிஹாரி வாஜ்பாயோட
வாஜ்பாயோட பிறந்த நாள். ஸோ இன்னைக்கு தான் அவங்களோட வாழ்க்கை வரலாறுன இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? சந்த் அண்ட் சன்ஸ்கிருதி அட்டல் திருஷ்டி அப்படிங்கிற இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 2014 ஓகேவா, 2014 என்ன டேவா அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தனால டிசம்பர் 25 என்னன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 25 அவங்களுக்கு என்ன நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாட்சி தினம், அதாவது குட் கவர்னன்ஸ் டேவா நல்லாட்சி தினமாக கொண்டாடுறாங்க. நல்லாட்சி தினம் கொண்டாடுறாங்க 2014. அதுக்கப்புறம் 2015 அவங்களுக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பாரத் ரத்னா அவார்டு. ஸோ அதுக்கப்புறம் அட்டல்ங்கிற பேரில் என்ன ஒரு டனல் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டனல் கூட எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த புக்கை எழுதுனது வந்து வாசுதேவ் தேவனாமி. இந்த புக்கை எழுதுனது ஆத்தர் ஆஃப் திஸ் புக்கு. ஆத்தர் யாரு அப்படின்னா வாசுதேவ் தேவ்னாமி அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்கிறார். இவர் யாருன்னா ராஜஸ்தானோட மினிஸ்டர். ஓகேவா? அதாவது மினிஸ்டர் கிடையாது, சபாநாயகர்னு சொல்லுவாங்களா, ராஜஸ்தான் சட்டமன்றத்தோட சபாநாயகர் தான் இந்த வாசுதேவ் தேவ்மணி. இவர் தான் வந்து இந்த சந்த் அண்ட் சன்ஸ்கிருதி அட்டல் திருஷ்டி அப்படிங்கிற இந்த வாஜ்பாய் பற்றின புக்கை எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? இதை வெளியிட்டது யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்து இது ப்ளூ பிளாக் 2 செயற்கைக்கோள் எந்த அமைப்பு வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ளூ பேர்ட் பிளாக் இஸ்ரோ தான் இது வெளியிட்டிருக்கு. இது ஹைலி பேலோடு உள்ளது. இந்த ப்ளூ பேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளை எந்த அமைப்பு ஏவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட தலைநகரம் எங்கே இருக்குது? 1969 ஆரம்பிக்கப்பட்டது, பெங்களூரில் இருக்கு. ஸோ இந்த எல்விஎம் ஓகேவா, LVM-3M6 ப்ளூ பேர்ட் பிளாக் 2 மிஷன். ஸோ இது வந்து ஸ்பேஸ் மொபைலுக்காகவோ இதை கம்யூனிகேஷனுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இதோட கேஜி எவ்வளோ அப்படின்னா 6100 கேஜி. இதுதான் ஹெவியஸ்ட்டு. இப்போ இது வரைக்கும் அனுப்பிச்சதுலேயே இதுதான் ஹெவியஸ்ட்டு. என்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க? December 24 ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷனாக அனுப்பிச்சது இதுதான். இது வந்து எந்த ராக்கெட் மூலயமா அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSLV MK3 மூலயமா அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இஸ்ரோ August 15, 1969 பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இஸ்ரோ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இன்னைக்கு என்ன அப்படின்னா குட் கவர்னன்ஸ் டே. கிறிஸ்மஸ் இருக்குன்னு அதே மாதிரி குட் கவர்னன்ஸ் டே. ஸோ நல்லாட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் பிறந்த நாளான முன்னாள் பிரதம மந்திரி வாஜ்பாய் பிறந்த நாளான December 25 குட் கவர்னன்ஸ் டேவா இதை வந்து நம்ம கொண்டாடுறோம். எப்பயிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 இருந்து. ஓகேவா? இவர் இது வரைக்கும் எத்தனை தடவை ஆச்சு? பிஜேபிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு துணை பொலிட்டிக்கல் பார்ட்டியான இந்த பிஜேபி ஆரம்பித்தது, பாரதிய ஜனதா பார்ட்டி ஆரம்பித்ததே வாஜ்பாய் அவர்களும் எல்கே அத்வானியும் தான். வாஜ்பாய் அவர்கள் எந்தெந்த காலங்களில் அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 தடவை 1996 ஃபஸ்ட்டு கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு 13 நாள் 13 days ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1998 13 மாதம் 13 months ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1999 ஃபுல் 5 years, அதாவது 2004 வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் ஆட்சி கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ 2014 கரண்ட் 2020 கரண்ட் வரைக்கும் மோடி தலைமையில் ஆட்சி நடந்திருக்கு. இது 3வது கண்டினியூஸாக ஹாட்ரிக். ஓகேவா? ஹாட்ரிக் ஆட்சி பிஜேபி அமைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் குட் கவர்னன்ஸ் டேன்னு சொல்லிட்டு. யாரோட பிறந்தநாள் அப்படின்னா இவங்களோட வாஜ்பாயோட முன்னாள் பிரதம மந்திரி வாஜ்பாயோட பிறந்தநாள் தான் குட் கவர்னன்ஸ் டேவா நம்ம கொண்டாடுறோம். லாஸ்ட் 25வது நிறைவு எந்த திட்டத்தை கொண்டாடுது இந்தியன் கவர்மெண்ட், இந்திய சிட்டிசன்ஸ் அப்படின்னா PM பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா.
ஓகேவா? பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா. இது என்னன்னா ரூரல் கனெக்டிவிட்டி இன் இந்தியாவை கொண்டு வரதுக்கு தான். இது வரைக்கும் இந்த பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனாவை இது வரைக்கும் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா. ஸோ இது என்ன அப்படின்னா 25,000 ஹேபிட்டன்ஸ், 62,000 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறது, ஸோ வீடு கட்டி கொடுக்கறது, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணுறது தான். எங்கே அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே அப்படின்னா ரூரல் ரோடுக்கு தான். ஓகே. ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் வில்லேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த என்னென்ன பிளாக், இந்த சிமெண்ட் ரோடு போடுறது, நார்மல் ரோடு போடுறது, ஒன்லைன் ரோடு போடுறது, எவ்ரி வில்லேஜர் ரோடு கனெக்டிவிட்டியை கொண்டு வர்றது தான் இந்த மெயின் இந்த ஸ்கீமோட மெயின் ரூலே. ஸோ இந்த பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனாங்கிறது வில்லேஜில் ரூரல் ரோட் ப்ரோக்ராமை தான் இதை சொல்லுவாங்க. ஓகே. 25 டிசம்பரில் ஆரம்பிக்கப்பட்டது. 25 டிசம்பரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 25 டிசம்பர் 2000. அப்போதைக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இதில் சொன்னோம் இல்லைங்களா, வாஜ்பாய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா. ஸோ இப்போ வரைக்கும் இது 25 வருஷம் கடந்துட்டு. ஓகேவா? இந்த வருஷம் 25வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000, அதாவது ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் 3 2019 கணக்குப்படி போட்டால் கிட்டத்தட்ட 1,25,000 கிலோமீட்டர் இந்தியாவில் இது வரைக்கும் இந்த பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா மூலயமா கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீழே பிடிஎஃப் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் பார்ப்போம். Send a map. You dare to dream, we care to accomplish.